Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் லஞ்ச புகாரில் சிக்கிய கலால் மற்றும் ஜிஎஸ்டி துணை ஆணையரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை ஜிஎஸ்டி அலுவலகத்தின் துணை ஆணையர் சரவணகுமார் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் 4 மணி நேரமாக சோதனை நடைபெற்றது. ஊழலை ஒழிப்போம் என விளம்பரப்படுத்தும் மைனாரிட்டி பாஜக அரசின் அதிகாரிகள் ஊழலை ஒழிக்கும் லட்சணம் இதுதானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நிம்மியம்பட்டு பகுதிகளில் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்கள் சிலர் மருத்துவமனையில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்தனர். அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து நிம்மியம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே கழிவுநீர் தேங்கியுள்ள நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பார்வையிட்டார். அப்போது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவி சம்பத்குமார், டாக்டர் பசுபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள சேதமடைந்த அரசு பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சின்னக்காவூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் மிகவும் பாழடைந்து பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் மழைநீர் வகுப்பறைக்குள் கசிவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே திமுக அரசு இந்த பள்ளி கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென மாணவர்களின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தில் காட்ட வேண்டிய அக்கறையை சிலை அமைப்பதிலும் பூங்கா அமைப்பதிலும் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கட்டடம் மிகுந்த பழுதடைஞ்சு இருக்குது. இதனால ஊர்ல இருக்கிறவங்க குழந்தைகளை சேர்த்துறதுக்கு அச்சப்படுறாங்க. ஏன்னா மழை காலத்துல இந்த ஒழுகுது, வெய்ய காலத்துலயும் போய் உட்கார முடியல, கட்டடம் இடிஞ்சு போயிருக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால ஸ்கூல் ஒரு சில நேரத்துல வெளியே வச்சுதான் பாடம் எடுக்கிறாங்க டீச்சரு. இது மாதிரி இந்த கட்டடத்தை புதுப்பிச்சு தரணும்னா இங்க ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கம் முன் உடனடியாக இந்த பள்ளியை சீரமைச்சு கொடுக்கணும், இல்லைன்னா புது கட்டடம் கட்டி கொடுத்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழானவயல் கிராமத்தில் பாலம் உடைந்து சாலை துண்டான நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதியவரை பொதுமக்கள் தூக்கிச் சென்ற அவலம் அரங்கேறியது. கிராமத்தில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு நீர்த்தேக்கத்தின் கரை உடைந்து தண்ணீர் வெளியேறியதால் அங்கு பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் இங்கு உடல்நலம் பாதித்த பால்ராஜ் என்ற முதியவரை உறவினர்கள் கைகளால் தூக்கி உடைந்த சாலையை கடந்து மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் உடைந்த பாலத்தை உயிர் பயத்தில் கடந்து செல்லும் நிலைக்கு கீழானவயல் கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தாசில்தார் பார்வையிட்டாரு. உடனே நடவடிக்கை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி மாற்றுப்பாதை அமைத்து தருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். கடந்த ஒரு வாரம் ஆகியும் எங்களுக்கு மாற்றுப்பாதை அமைத்து தரவில்லை. சாலை துண்டிக்கப்பட்டது. உடல்நிலை சரியில்லாதவர்களை நாங்கள் டோலியில் எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஊதியம் வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதம் தற்போது வரை ஊதியம் தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தங்களால் வீட்டு வாடகை உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுகளை கூட செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் விரைந்து ஊதியத்தை வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கை மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு பணியாளர்களுக்கு ஊதியம் கூட வழங்க முடியாத அவல நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி 17வது வார்டு பகுதியில் தெருவிளக்குகள் எரியாததால் தீப்பந்தம் ஏற்றி வைத்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 17வது வார்டு மகாவீர் தெருவில் தெருவிளக்கு எரியாத நிலையில் அப்பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் பெண்களும் குழந்தைகளும் தனியாக நடந்து செல்ல முடியாத அவல நிலை உள்ளதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தெருக்களில் தீப்பந்தம் ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் அடிப்படை தேவையான மின்சாரத்தை கூட வழங்க முடியாத நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நீரில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சமீபத்திய மழையால் தெற்கு சித்தாம்பூர் ஏரி முழுவதுமாக நிரம்பி வழிகிறது. இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் செல்ல நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் உரிய வடிகால்கள் அமைக்கப்படாததால் சுற்றுப்பகுதியில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் சேதமடைந்துள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். ஏரி
கவர்மெண்ட் மூலமாக ஐயாத்தில் மதகணை கட்டி தண்ணி நிரம்பி இருக்கு. ஆனால் நிரம்பி போகிறதுக்கு சரியான வடிகால் கிடையாதுங்க. வடிகால் இல்லாமல் வயக்காடெல்லாம் பாசனம் நட்டது நடாது எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட முருகன் சிலையை மீட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்யாறு பகுதியில் ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர்கள் முருகன் கற்சிலை கிடப்பதாக வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் 2 அடி உயரமுள்ள முருகன் கற்சிலையை மீட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.